ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால்வெளியில் நாம் யாவரும் என்று சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 146. சங்கீதம் 146 சபையின் முறையின்படியே வாசிப்போம். சங்கீதம் 146. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபு தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒழுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாயம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீயோனே, கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணுகிறார். எப்படி? தலைமுறை தலைமுறையாக. ஐயா, என் தலைமுறையில் ஆளுகை செய்யணும். ஆமென், ஆமென். என் தலைமுறையில் ராஜரீகம் செய்யணும். அவர் செய்கிறாருமா, இது என் தலைமுறையில் நான் பார்க்க வேண்டும். Amen. God should reign in my generation. Amen, amen, amen. Hallelujah. இது மனுஷன் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Amen, hallelujah. இது அதிசயமானால் உண்மை. இது அதிசயமானால் உண்மை. ஆமாயா, இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன் யார் மத்தியில்? நம் மத்தியில் வாசம் செய்கிறார். Amen. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள்
உள்ளங்களில் அவர் வாசம் செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை நான் பாடிடுவேன். அவர் நாம ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமென். சிலவெல்லாம் பால் பொங்குறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவாங்க. சொல்லுவாங்க, இல்லை இல்லை பால் என்ன பண்ணும், பொங்கணும். ஐயா, என்னைக்கு கடைசியா என் உள்ளம் பொங்க தேவனை நான் ஆராதித்திருக்கிறேன். ஆமென். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பா சொல்லுவாங்க, இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும், அதை விட அதிகமாக நிறைஞ்சிச்சுன்னா பாட்டாக வரும். இதனால் பாட்டு பாடுகிற காரணம் என்ன? நம்முடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி காணப்படுகிறது. துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனாலும் அருமையான அதன் மத்தியிலே கர்த்தர் நன்மையெல்லாம் என்னுடைய வாயை திருப்தியாக்குகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, we praise you Lord. Hallelujah. Thank you Jesus. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா.
கிருபைகள்? இத்தனைன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ கிருபைகள் ஐயா. ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது I was reminded of that, the bridge operator. நிறைய பேர் பார்த்திருக்கலாம். There was a railway bridge operator. ஆமென். அந்த பிரிட்ஜை திறந்தா கீழே கப்பல் போகும், பிரிட்ஜை மூடுனா மேலே ட்ரெயின் போகும். அந்த பிரிட்ஜ் ஆப்ரேட்டர் ஒரு நாளைக்கு அவன் பையன் வரான், அப்பா கூட வேலையை பார்க்க வரான், குளிர் தேசம். ஒரு நாள் கூட இருக்கும் பொழுது திடீர்னு அவன் அந்த மெஷின் ரூமில் விழுந்து விட்டான். பெரிய இயந்திரம். அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதறுகிறான். Meanwhile, the time of the signal came, the train had to come, he had to close the bridge. பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணா பையன் நசுங்கி செத்துருவான். பையனை காப்பாத்துறதா இல்லாவிட்டால் அந்த ட்ரெயினில் போகிற அத்தனை மக்களும் காப்பாத்துறதா? அப்பா பிரிட்ஜ் ஆப்ரேட்டராக இருக்கிறபடினாலே he closes the bridge, பையன் நசுங்கி செத்து போகிறான். இதெல்லாம் கதை. இதில் அந்த ட்ரெயினில் போகிறாங்க ஆட்கள், ஒன்றுமே தெரியல. அவன் பாட்டுக்கு சிகரெட் பிடிச்சிட்டு போகிறான், தண்ணி அடிச்சுட்டு போகிறான், ஐயா கிண்டல் அடிச்சுட்டு போகிறான், சண்டை கத்திட்டு போகிறான், கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போகிறான். இத்தனை கிருபைகள் நமக்கு செஞ்சிருக்காருமா. எப்படி மௌனமா இருக்க முடியும்? நான் பாடணும், அவர் தப்பு பண்ண கொஞ்சம் கண்ணை மறைச்சிட்டாரு, ரொம்ப நேரம் இல்லை, திரும்பிட்டாரு. ஆமென். திரும்பிக்கிட்டோம், அழிஞ்சிருப்போம். இன்னைக்கு எவ்வளவு நேரம், எத்தனை முறை கர்த்தர் கிருபையாய் நம் மீது கண்ணோக்கமாக இருந்தார். ஐயா இன்றைக்கு அந்த கிருபை எண்ணுவோம். இத்தனை கிருபைகள் எனக்கு செய்தார் ஐயா, அதை ஒவ்வொன்றாய் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு மௌனமா இருக்க வேண்டாம், நிர்விசாரமா இருக்க வேண்டாம். என்னுடைய முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறது வேற என்னமா நமக்கு வேலை? வேற என்னமா நமக்கு வேலை? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனை கிருபைகள் ஐயா. எத்தனை பேர் இந்த ஜுரம் வந்து பாதிக்கப்பட்டாங்க, கிருபையா என்ன இங்க தேவ பிரசன்னம் வளர்ந்திருக்காரு, ஜுரம் வராதபடி காத்து கொண்டாரு. ஆமென். யோசிச்சு பார்க்கலாம், இன்றைக்கு தேவனோட கிருபை எண்ணி பார்ப்போம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவாதி தேவனை மகிமை செலுத்தலாம். Thank you Jesus. Oh, we praise you Lord. உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி, பெரியவரே நீர் உயர்ந்தவர், இயேசு தேவனே. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளம் கையில் என்னை வரைந்தவரே, இரக்கத்தில் நீ ஐஸ்வர்யரே, இயேசு ராஜனே. ராஜாவின் கர்த்தா, கருண சமுத்திரா, நித்ய திரியேகா நான் பாடுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் என்னாலுமே.
சொர்க்கத்தில் ஐஸ்வர்யமே இயேசு ராஜனே ராஜாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்ய திரியேகா நான் பாடுவேன் ராஜாதி ராஜா தேவாதி தேவா இயேசுவே ராஜா நான் போற்றுவேன் எந்நாளுமே. ஆமென். ஹல்லேலூயா. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக ஏசாயா கண்டான். எல்லாவற்றையும் இழந்த யோபு அவரை விழுந்து பணிந்து கொண்டான். அவர் இன்றைக்கும் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். உலக சூழ்நிலைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னோட சுகத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னோட சமாதானத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆகையால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஓ ரபா குரல ரபா சிபதி ஆந்துரு நரபோ ரிபா குரல ரபதி ஆந்துரு நரபோ. we praise you lord, we praise you lord, hallelujah hallelujah. நான் போற்றுவேன் என்னாலுமே, நான் போற்றுவேன் என்னாலுமே. thank you jesus, thank you jesus, hallelujah. குழப்பத்திலிருந்து புது குடும்பம் என்ற தலைப்பில் பேச இருக்கு. குழப்பத்திலிருந்து புது குடும்பம். என்னையா குழப்பம், என்னையா குடும்பம், அதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். குழப்பத்திலிருந்து ஒரு புது குடும்பம் என்ற அனுபவம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வாசிப்போம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், நாங்கள் நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். பாபேல். பாபேல் பாபேல் என்றால் என்ன? தாறுமாறு, இல்லாட்டி குழப்பம். குழப்பம் குழப்பம். இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. இந்த காலகட்டத்தை நாம் சற்று பார்க்க வேண்டும். They spoke one language. It was an universal language. உலகமெங்கும் அன்றைக்கு பேசப்பட்ட ஒரே ஒரு பாஷை, ஒரே விதமான பேச்சு இருந்த ஒரு காலம். இவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் என்றால், ஜலப்பிரளயத்திலிருந்து வெளியே காக்கப்பட்டு வந்தவர்கள்.
நோவாவுடைய 3 குமாரர் சேம், காம், யாபேத். இந்த ஜலப்பிரளயத்தில் வந்த இந்த 3 பேர், அவருடைய குடும்பங்கள், அவருடைய வம்ச வழி, அதில் வந்தவர்கள் இப்போ எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு உள்ளவர்களாக பூமி எங்கும் இருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் ஒரு சமபூமியை காண்கின்றார்கள். 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவங்க எங்கே வந்துட்டாங்களாம்? சினாயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். பூமி எங்கும் இருந்தவர்கள் ஒரு சமபூமியை கண்டு அங்கே குடியிருக்கின்றார்கள். குடியிருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு திட்டமிடுகிறார்கள். அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா 4ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு அவளுடைய திட்டம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிதறி போகக்கூடாது. எங்கே இருக்கிறாங்க? இப்போது சினையாருடைய சம பூமியில் இருக்கின்றார்கள். நாம் சிதறி போகக்கூடாது, பூமி எங்கும் இருந்தவர்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில காரியத்தை செய்கிறாங்க. 4ஆம் வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி, வானத்தை அளாவும் சிகரத்தை உள்ள ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். கவனிங்க, பூமி எங்கும் இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்களுடைய வாஞ்சை என்னன்னு கேட்டால், நம்ம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? பூமி எங்கோ சிதறி போகக்கூடாது. அடுத்தது நம்ம இங்கே ஒன்றா இருக்கணும் இல்லையா? நமக்கு என்ன பண்ணணும்? ஒரு பேர் உண்டாக்கணும். அப்படி பேர் உண்டாக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏதோ ஒன்றுத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். நம்ம ஏதோ ஒன்றுத்தை செஞ்சு காமிக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன வரும்? பேர் வரும். பார்த்தீங்கன்னா சிலவன் பேர் வரணும்னு நம்மளாம் சட்டை இப்படி போட்டால் மாற்றி போடுறான். பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், சட்டையை மாற்றி போட்டால் அவனுக்கு என்ன வருதான்? பேர் வருதான். தொப்பி எல்லாரும் முன்பக்கம் வெயில் அடிக்காமல் இருக்கணும் இப்படி போட்டால் அவன் என்ன பண்ணான்? தொப்பியை பார்த்துருக்குறீங்களா? என்னது அதில் என்ன வருதான்? அவனுக்கு ஒரு பேர் வருது. ஏதோ ஒன்று செய்யணும். Something different we have to do in order to get a name. That was the ambition, that was the agenda, and that was the proposal of those days, people who lived on those days. அன்னைக்கு தான் அவனுக்கு இருந்த திட்டம் இதுதான், அவனுடைய செயல்பாடு இதுதான். ஏதோ ஒன்று தான் நம்ம செய்யணும் யா அப்படின்னு. வெல், there is nothing wrong. அதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் வெளியேந்து பார்த்தா ஒன்றும் தப்பு இல்லை. நான் யோசிக்கிறேன், பைபிளில் இல்லை, நான் யோசிக்கிறேன். ஒருவேளை இவங்க வெள்ளத்தை பார்த்துட்டு பேழையில் பல நாட்கள் இருந்து வெளியே வந்தவங்க, வெள்ளத்தை பார்த்தவங்க இங்கே நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். அந்த வெள்ளோன்ற அந்த மழைன்றாலே நம்ம எல்லாருக்கும் என்ன வருது? உடனே ஒரு பயம் வருது. தண்ணி, திரும்ப அந்த தண்ணி எவ்வளோ உயரம் வருமோ, என்னெல்லாம் சேதம் வருமோ, எத்தனை உயிர், என்னெல்லாம் பொருள் நான் இழப்பேனோ, வருதா இல்லையா? அது வருது. இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு வேளை ஒரு கோபுரத்தை கட்டுவோம்ப்பா, எல்லாம் போய் என்ன பண்ணிக்கலாம்? தண்ணி வந்துச்சுன்னா மேலே சொல்லுங்களேன், குரங்கு மாதிரி தாவி 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 மேலே போயிட்டு எதுலேருந்து காப்பாற்றிக்கலாம்? ஏன்னா இவன் நோவா கட்டின பேழை மலைக்கு மேலே வெள்ளம் வந்ததுனால பூமியில் உள்ள உயர்ந்த சிகரங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு? அது மூடிடுச்சு. அப்போ இவன் கட்டினான்னா எந்த அளவுக்கு கட்டணும்னா மலை உயரத்தில் இல்லையா, அதெல்லாம் விட உயர கட்டினா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை இவன் என்ன பண்ணணும்? காப்பாற்றிக்கணும்னு நினச்சானா என்ன பண்ணிக்கலாம்? காப்பாற்றிக்கலாம். அடுத்தது இவனுக்கு பேர் உண்டாக்கணும்னு ஒரு ஆசை. நமக்குன்னு ஒரு பேர், இதை கட்டிட்டோன்னா, அந்த கோபுரத்தை கட்டிட்டோன்னா நமக்கு என்ன வரும்? ஒரு பேர் வரும். இந்த கோபுரம் யார் கட்டினது? நோவாவுடைய சொல்லுங்களேன் 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத் கட்டினது.
பிரியமானவர்களே, இவங்க இப்போதான் முதலாவது ஒரு கட்டட பணியில் செங்கலை யூஸ் பண்ணுறாங்க. பைபிள் அங்கே தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னால் அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. செங்கலும் கீல் என்று இப்போ சொல்லப்படுவது சில வேதாகமத்தில் தாருன்னு போடப்பட்டிருக்கு. நம்ம ரோடு போடுறாங்களே தார், அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியாது. அது பூமி கடையில் தான் கிடைக்கும். எடுத்து எல்லாத்தையும் வச்சு அழகாக கட்டிக்கிட்டு வராங்க. இவன் கட்டிட்டு வர்றது ஆண்டவர் என்ன பண்ணாராம், அங்கேருந்து இறங்கி வந்தாராம். எங்கேருந்து இறங்கி வர்றாரு? வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கினார். இவன் எதுக்கு கட்டுறான் அப்படின்னா 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை. எது வரைக்கும் போகணுமா அந்த கோபுரம்? வானம் வரைக்கும் போகணும். ஏன்னா இவனுடைய நினைப்பு என்னன்னு கேட்டால், மேலே யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த கோபுரத்தின் வழியாக யாரை கூட பார்த்துடலாம், அவன் ஆண்டவரை கூட போயிடலாம், ரீச் பண்ணிடலாம். நீ ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நானே ரீச் ஆகிடுறேன்ப்பா அப்படின்னு அவரே என்ன பண்ணிட்டாரு, அவரே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து அவர் இவங்களுடைய எண்ணத்தெல்லாம் அறிந்தவராச்சு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இப்போ ஒரு திரள் கூட்ட மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது அவங்க எதையும் சாதிக்க முடியும். சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன் ஒரு கேப்ஷன், டீம் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ். பார்த்துருக்கிறீங்களா? டீம் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ். குழுவாக நாம் இருப்போமே ஆனால் வெற்றி பெறுவோம். அந்த லெவலுக்கு தான் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு திரள் கூட்டமாக இருக்கிறோம், நம்ம செய்ய நினைச்சது யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க. இதை தடுக்கணும்னா யார்? ஒரே ஒரு ஆளாக முடியும். யார் தான்? கர்த்தரால தான் முடியும். இதை கட்ட வைக்கிறதும் யாரால தான் முடியும்? இப்போ இவன் என்ன நினச்சிட்டான்னு கேட்டால், நமக்கு ஒரு பெயர் உண்டாக்குவோம், நாம் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவோம், நாம் நம்மால் இயன்றதை செய்வோம். எங்கெல்லாம் மனுஷன் ஆண்டவரை தள்ளிட்டு தன்னை காண்பிக்க பிரயாசப்படுகிறானோ அங்கெல்லாம் தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா இது எதை காண்பிக்குதுன்னு கேட்டால், மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெருமையை காண்பிக்கிறது. என்னால் முடியும் அப்படின்னு ஒரு மனித முயற்சியினாலே செய்கின்ற ஒவ்வொன்றும் மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெருமையின் வெளிப்பாடு. எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டும் என்று எதையெல்லாம் எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ, எந்த ஒரு குழு செய்கிறதோ, அவள் எல்லாரும் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு பெருமை இருக்கு. ஐ வாண்ட் டு பி an achiever. இதை நான் செய்கிறதுனால எனக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு என்ன பண்ணுறாரா? அங்கே தான் பண்ணுறாரு. அவர் அதை தான் பண்ணுறாரு. மனுஷனுக்குள்ளே இருக்கிற பெருமையை தேவன் பார்த்தார், எதிர்த்து நிற்க ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அல்லது இந்த கட்டிட அமைப்பு அவருக்கு பிரியமில்லை. அவர் என்ன பண்ணாரோ 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். ஆண்டவர் நினச்சிருந்தா பில்டிங்கை தட்டியிருக்க முடியுமா? முடியாதா? என்ன பார்க்குறீங்க? அப்படி ஒரு இடி மின்னல் விட்டார்னா போதும். நான் பார்த்துருக்குறேன். பெரிய பெரிய அம்பாலான்ற ஒரு இடத்துல பல வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு போன போது அங்கே நான் பார்த்தேன். உயரமான கோபுரம், சபையினுடைய ஒரு சர்ச்சுடைய கோபுரம். அந்த கோபுரத்தில் அப்போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்த காலம் 72ன்னு நினைக்கிறேன். அப்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க. அந்த கோபுரத்தினுடைய ஒரு பகுதியில் அந்த குண்டு விழுந்திருக்கு. அந்த நல்ல உயரமான கோபுரத்தில் ஒரு பகுதி மட்டும் அப்படியே அந்த குண்டில் அடிபட்டு சில கற்கள் மாத்திரம் போயிருந்தது. அப்போ அது சொல்லும் போது சொன்னாங்க, அங்கே விழுந்த அந்த குண்டு கரெக்டாக அந்த கோபுரத்தின் உச்சியில் விழுந்திருந்ததுன்னா அந்த கோபுரமே என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு மூலையில் விழுந்ததுனால
சிறிய பாதிப்போடு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நான் அன்னைக்கு பார்த்தது, நான் 80s பார்த்தேன். அன்னைக்கு வரைக்கும் வந்து அது சற்று சிதிலமடைந்த நிலையில், பழுதான நிலையில் அது அப்படியே நின்று கொண்டிருந்தது. ஒரு சின்ன குண்டு விழுந்தாலே போயிடும். எத்தனை பில்டிங்ஸ் வந்து இடி மின்னலில் தாக்கப்பட்டிருக்க நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் அதை செய்யலை. ஆண்டவர் மாறாக என்ன பண்ணார், இவனுடைய பாஷை என்ன பண்ணார், தாறு மாறாக்குனார். ஏன் அப்படின்னா, முதலாவது நான் சொன்னேன், இவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. ரெண்டாவது, இவங்க தேவ சித்தத்தை நிராகரித்தார்கள். தேவ சித்தம் என்ன, மனுஷனை குறித்த தேவ சித்தம் என்ன? 1:28 வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில், நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. பூமியை நிரப்ப வேண்டியவங்கெல்லாம் எந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா, ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. they rejected the will of God. தேவ சித்தம் என்னன்னா, பலுகி பெருகி பூமி எங்கே இருக்கணும், இப்போ ஒரே இடத்துக்கு வந்துட்டான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 8:17 வாசிக்கலாம். 8:17, Genesis 8:17. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது என்றார். நீ மாத்திரம், மனுஷனுக்கு மாத்திரமல்ல, இருக்கிற மிருகம் பறவை எல்லாமே வந்து திரளாய் வந்து என்ன பண்ணணும், பூமி எங்கும் அது பெருக கடவுது அப்படிங்கிறார். 9ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 7ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாருங்கள். பலுகி பெருகி பூமியில் என்ன பண்ணுங்க, விருத்தியாருங்க. இதான் ஆண்டவருடைய சித்தம். மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக, அவர்களை பலுகும்படியாக தேவன் எதிர்பார்த்தார். பட் men worked against the will of God. The godly plan was that men get blessed by growing in number and replenish. In other words, they have to spread around. உலகம் எங்கும் அவங்க என்ன பண்ணணும், பூமியின் கீழே அவங்க நல்ல விருத்தி அடையணும், பலுகி பெருகணும். This was the plan of God. But here they wanted to gather together in a particular place. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வந்து நம்ம இருப்போம், இங்கே நம்ம இருப்போம், இங்கே நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று இருந்ததுனால தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்தை ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரெக், அக்தாத், கல்னை என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். நிம்ரோத் என்று சொல்லப்படுகிறவன் இந்த இந்த இடத்தை என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆண்டு கொண்டிருந்தான். அவன் யாருடைய குமாரன் என்றால் கூஷுடைய குமாரன். சரி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல சேம், காம், யாபேத் இந்த 3 நோவாவினுடைய பிள்ளைகள் தேவ திட்டத்தை நிராகரிக்கின்றார்கள். தங்களுடைய திட்டத்தின்படி ஒரு இடத்துல வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது என்று நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த மனித யோசனை, இவருடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்களை சார்ந்ததான ஒரு மனித எண்ணங்களாக காணப்பட்டது. தங்களுக்கு பெயர் உண்டாக்க வேண்டும், தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், தாங்கள் சிதறி போகக்கூடாது என்று எல்லாம் மனிதனை தன்னை சுற்றி ஒரு சுயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திட்டமாக இவர்களுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியே இந்த நிலை விடலை. ஒரு யூத பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இவங்களுடைய இந்த பாஷை தாறுமாறாக்கப்பட்டதுனால இவங்களுடைய கட்டடம் கூட அப்படியே நின்று போச்சான். எப்படி நின்று போச்சுன்னு கேட்டால், டேய் சிமெண்ட் எடுத்துன்னு வாடா அப்படின்னு கேட்டால் அவன் எதை எடுத்துன்னு போவான், அவன் பேசுறது இவனுக்கு புரியாது. செங்கலை தூக்கின்னு போவான். ஏன்டா நான் இதையாடா கேட்டேன்னு சொல்லி செங்கலை போட்டு இவன் தலைமையில் என்ன பண்ணுவான்னு அடிப்பானா. அவன் மண்டை உடஞ்சவன ஏன்டா இவன் அடிக்கிறானே தெரியாது. அவன் ஒன்று பேச இவன் ஒன்று பேச, ஒருத்தன் அடிக்க. ஸோ அந்த யூத பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்படி அவன் வேலையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், முதல்ல இவன் வேலையை நிறுத்தணும்னா எதோ நிறுத்தணும், முதல்ல மொழியை ஸ்டாப் பண்ணணும்.
ஸோ ப்ராஜெக்ட் ஆல்சோ காட் ஸ்டாப்ட். சரியா? இப்போ எதுக்கு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாருன்னு கேட்டால், அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் நம்ம செய்கிற பல காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸ்டாப் பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை ஆண்டவரே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாதுன்னா அவர் வேறு வழியில் என்ன பண்ணுவார்? அதை கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவார். அதை தான் இங்கே பார்க்குறோம். ஹியூமனிஸ்டிக் எஃபர்ட். அதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்பா நீ நிறுத்து, என்னாலே எல்லாமே உங்களால் ஒன்றும், அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு ஆண்டவர் அதை பண்ணார். ஸோ இந்த சம்பவம் இதுக்கப்புறம் பைபிளில் எங்கேயாவது நமக்கு பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறதில்ல. இந்த பாபேலை குறித்து, இந்த சம்பவத்தை குறித்து என்ன பண்ணல, ரொம்ப பார்க்கல. ஆனால் இந்த சம்பவம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், அது இதோட முடியவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த குழப்பத்தோடு இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால், ஐயோ வாழ்க்கை முழுசும் இப்போ குழப்பமாக தான் இருக்கும். நான் சும்மா தேடி பார்த்தேன், உலகத்தில் எத்தனை பாஷை இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறானுங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு 7,000 சில்லற பாஷை இருக்கான் உலகம் எங்கும். அப்புறம் நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், இருக்கலாமான்னா இருக்கலாம். 147 மேஜர் லாங்குவேஜஸ் இருக்குன்றார் ஒருத்தர். மேஜர் லாங்குவேஜஸ் மட்டும் உலகத்தில் 147 லாங்குவேஜ். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நம்முடைய திராவிட மொழி, அதுக்கு கீழே நிறைய டயலாக்ஸ் இருக்குது. திராவிட மொழின்னு எடுத்தாலே, திராவிட மொழின்னு ஒரு மொழியை நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு மொழிக்கு கீழே எத்தனை மொழி இருக்குது தெரியுமா திராவிடத்தில்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஒரு பாஷை தெரியும் இல்லையா? ஆமாம். இந்த 5 எதுக்குள்ளே தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குள்ளே வருது? திராவிட மொழியில் வருது. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளே பல பிரிவுகள் உண்டு. ஒருத்தர் சொல்கிறார், இது மாதிரி கிட்டத்தட்ட 7,000க்கு மேலே வந்து லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். அந்த குழப்பம் அன்றைக்கி ஆரம்பிச்சது பாருங்கள். எந்த குழப்பம்? லாங்குவேஜ் குழப்பம். அது இன்றைக்கும் உலகமெங்கும் நிறைய தாக்கத்தை என்ன பண்ணுது? உண்டாக்குது. சில மொழிகளில் சில வார்த்தைங்க நல்ல வார்த்தைங்க, இன்னொரு மொழியில், இந்த மொழியில் இருக்கிற நல்ல வார்த்தை இன்னொரு மொழியில் கெட்ட வார்த்தை. சரிதானே? ஆமாம். ரொம்ப மரியாதையாக சொல்கிற சில மொழிகளில் சொல்கிற நல்ல வார்த்தை இன்னொரு மொழியில் வந்து அது அவ்வளவு இட் ஹஸ் காட் மச் வல்காரிட்டி. அதனால் குழப்பம்தான் எங்கே பார்த்தாலும். அன்னைக்கு ஆரம்பித்த மொழி குழப்பம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. பட் இந்த குழப்பத்தின் மத்தியிலும் நோவாவுடைய 3 பிள்ளைங்க, சேம், காம், யாபேத், இந்த 3 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? இவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். விசுவாசிச்சா ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆமீன். த ஸ்டோரி டசன்ட் ஸ்டாப் தேர். அந்த குழப்பத்தோடு அந்த சம்பவம் முடிஞ்சு போயிருந்ததுன்னு வைங்களேன், தென் என்னடா ஆண்டவர் இப்படி ஒரு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் யோசிக்க தோணும். பட் காட் ஹேஸ் காட் அ டிவைன் பிளான் ஃபார் தீஸ் கன்ஃபியூஸ்ட் பீப்புள். இந்த குழப்பமடைஞ்ச இந்த மக்களுக்கு தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருந்தார். அதுதான் சந்தோஷத்துக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா. இது ஆண்டவர் எங்கே மாற்றினாருன்னு கேட்டிங்கன்னா, பெந்தகோஸ்தே நாளில் இதை அப்படியே வந்து என்ன பண்ணிட்டார்? அவர் உல்டாவாக்கிட்டார். என்ன பண்ணிட்டாரு? அப்படியே மாற்றி விட்டார். என்ன மாற்றினார்? பெந்தகோஸ்தே நாளில் என்னையா மாற்றினார் அவர் அப்படின்னா, இந்த மொழி குழப்பத்தை என்ன பண்ணிட்டாரு? பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பல நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பெந்தகோஸ்தே நாள்னு ஒன்று அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? என்னவோ பாஷெல்லாம் பாஷை பேசுனாங்க அப்படின்னு அப்படி தானே யோசிக்கிறோம். அவன் பாஷை பேசுனது உண்மைதான். ஆனால் அவங்க பேசின அந்த பாஷை என்ன பண்ணிச்சான்? எல்லாருக்கும் புரியக்கூடிய நிலையில் இருந்து தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 9 வசனங்களை வாசிக்கலாமே. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து
தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபொத்தோமியா, யூதேயா, கப்பதேகியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா. பாபேலில் பேசுனது இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணல, புரியல. பெந்தகோஸ்தே நாளில் பேசுனது எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதான் சொன்னேன், தேவன் என்ன பண்ணாரு, குழப்பத்தை என்ன பண்ணார், இங்கே ஒரு தெளிவை உண்டாக்குகிறார். பெந்தகோஸ்தே என்பது ஒரு தெளிவு, அவர்களுக்கு கிடைத்த ஒரு தெளிவு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதர்கள் அங்கு கூடி ஜெபிக்கின்றார்கள். ஏன் அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க அப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் சொன்னார், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டால், நீங்கள் எருசலேமை விட்டு எருசலேமில் என்ன பண்ணுங்க, தரித்திருங்க. எருசலேமில் தரித்திருங்க. எது வரைக்கும் தரித்திருங்க அப்படின்னு கேட்டால், உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எங்கே தரித்திருங்க, எருசலேமில் இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் எருசலேமில் இருக்கிறாங்க. சரியா? எருசலேமில் இருந்த மக்கள் அங்கு பரிசுத்த ஆவியானவரை பெறுகின்றார்கள். அந்த ஆவியானவரை பெற்று அவர்கள் பேசும்போது அந்த பாஷை அங்கு வந்திருந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்தில் 2:5 வாசிக்கிறோம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள். 11 ஜெனசிஸ் 11:1 அதுவும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வானத்தின் கீழே இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 2 and verse 5 அகைன் வானத்தின் கீழே இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஐயா, அங்க வந்தவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டா, தங்களுக்கு பேர் உண்டாக்க கோபுரத்தை கட்ட வந்தாங்க. செதறி போகக்கூடாதுன்னு வந்தாங்க. ஒன்றா இருக்கணும், நம்ம இங்கே இருந்தால் தான் நமக்கு ஒரு ஐக்கியம் அப்படின்னு அவங்க வந்தாங்க. இங்கே வந்தவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டால், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தாங்க, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வந்தாங்க, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தாங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நல்லா கவனிங்க. இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. என்ன கட்டளை? எருசலேமில் என்ன பண்ணுங்க, இருங்கன்னு ஒரு கூட்டத்தார சொன்னார். மீதி பேர் எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டால், வானத்தின் கீழே இருக்கிற எல்லாரும் ஏன் வந்தாங்கன்னு கேட்டால், பண்டிகை கொண்டாட வந்தாங்க. 3 முக்கியமான பண்டிகைகள் அந்த நாட்களிலே கொண்டாடப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தகோஸ்தே பண்டிகை. 3வது பண்டிகை கூடார பண்டிகை. பஸ்கா பண்டிகை எதுக்கு கொண்டாடினாங்க? ஆண்டவர் அவங்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்தார். அதை நினைவு கூறும்படி என்ன கொண்டாடுறாங்க? பஸ்கா கொண்டாடுறாங்க. இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், 2 முக்கியமான காரணங்களால் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருளும் உண்டு, இன்னொரு அர்த்தமும் அதுக்கு உண்டு. ஆவிக்குரிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிற காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, மோசேக்கு தேவன் கற்பலகைகளை சீனாய் மலையில கொடுத்த காலம். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மோசேக்கு ஆண்டவர் மலை மேலே கூப்பிட்டு, சீனாய் மலையில கூப்பிட்டு பிரமாணங்களை கற்பனைகள்லாம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த காலகட்டம் தான் இந்த பண்டிகையின் ஆசரிப்பின் காலம். அந்த காலத்தில் மோசே அந்த பலகைகளை வாங்குற நாட்கள் அந்த பண்டிகை ஆசரிக்கப்படலை. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஆசரித்த காலமானது மோசேயிட்ட தேவன் கற்பலைகளை கொடுத்து அனுப்பின அந்த காலம். ஆகவே முதலாவது ஒரு ஆவிக்குரிய இது அர்த்தம் அதில் இருக்கு. என்னன்னா, ஏன் பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்றால், இதை நினைவு கூறுவதற்காக. 2வது பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவது எதற்காக அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய விளைச்சலை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தானியத்தை பெருகச் செய்து நிலத்தின் விளைச்சலை தரும்போது அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக கொண்டு வருவது, ஒரு விளைச்சலை தேவ சமூகத்தில் கொண்டு வருவது. அப்போ பஸ்கா பண்டிகைக்கு பிறகு ஏறத்தாழ 7 வாரங்கள் கழித்து வரக்கூடிய மறுநாள், அதாவது பஸ்காவின் 50வது நாள், பஸ்காவிலிருந்து வரக்கூடிய 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள்.
அந்த நாளிலே அவங்க கூடியிருக்கிறாங்க. வானத்தின் கீழே இருக்கிற எல்லாரும் இந்த பண்டிகை ஆசரிக்கும்படியாக ஒன்று கூடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்மகனும் 20 மைல் தொலைவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும், எருசலேமுக்கு அருகாமையிலே உள்ள 20 மைலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த 3 பண்டிகைகளுக்கும் வரணும். 3வது கூடார பண்டிகை எதுக்குன்னு கேட்டால், இவருடைய மூதாதையார் 40 வருஷம் எங்கே இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் கூடாரங்களில் இருந்தாங்க. அதை நினைவு கூறும்படியாக இவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்து சில நாட்கள் தங்கி இருந்து அதை நினைவு கூறுவார்கள். சரி, இப்போ நம்ம இங்கே வருவோம். இந்த பெந்தகோஸ்தே இந்த நாளிலே இவர்கள் பாஷைகளை பேசுகிறார்கள். இந்த பேசுகிற இந்த பாஷைகளை கேட்டவர்கள் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2:12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது என்னமாய் முடியுமோ, என்னமாய் முடியுமோ. ஒரு பக்கம் ஆச்சரியம், ஆனா இவங்களுக்கு தெரியல இது என்னமாய் முடியுமோ அல்ல, இது இப்பதான் துவங்கி இருக்கு. துவக்கத்திலே இவங்க எதை யோசிக்கிறாங்க? முடிவை பத்தி யோசிக்கிறாங்க. இது எப்படி முடிய போதோ தெரியலப்பா, என்னமோ ஒன்று புதுசா ஆரம்பிச்சிருக்குது. இவனுங்கெல்லாம் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் என்னமோ பாஷை பேசுறாங்க. இவங்க பேசுற பாஷை நமக்கு புரியுது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாங்க. பேசுகிற இவர்கள் எல்லாரும் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? கலிலேயாவை சேர்ந்தவர்கள். நல்ல ஞாபகம் வைங்க. இப்போ உலகத்தில் எல்லா இடத்திலும் இருந்து யூதர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேருந்து போயிருப்பான், கேரளாவிலேருந்து போயிருப்பான், தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பான், வட மாநிலங்கள்லேருந்து போயிருப்பான், மராட்டியத்திலேருந்து போயிருப்பான். மராட்டியத்தில் இருக்கிற யூதனுக்கு என்ன தெரியும்? மராட்டி தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற யூதனுக்கு என்ன தெரியும்? தமிழ் தெரியும். கேரளாவில் இருக்கிற யூதனுக்கு என்ன தெரியும்? மலையாளம் தெரியும். இவங்க பேசுகிற மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வித்தியாசமான மொழி பேசுகிறாங்கப்பா. இதெல்லாம் நம்ம ஜென்ம பாஷைகளில் அங்கங்கே பிறந்து வளர்ந்த யூதர்கள் அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் போகிறாங்க. போனால் என்னடா அது நம்ம மொழியெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே. இவங்கெல்லாம் யார் பேசுகிறவங்க? யார்? இவங்க சென்னையில் குடியிருக்கிறவங்க இல்லையே, திருவனந்தபுரத்தில் குடியிருக்கிறவன் இல்லையே, இவெல்லாம் கலிலேயாவில் குடியிருக்கிறவன் நம்ம மொழி பேசுகிறானேன்னு ஆச்சரியப்படுறாங்க. பாபேலில் தாறுமாறு குழப்பம், ஒருத்தன் பேசுறது இன்னொருத்தனுக்கு புரியலை. பெந்தகோஸ்தேல இவங்க பேசுகிற மொழி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் புரியுது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிரப்பி அவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியை அவர்களுக்கு தந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்போது அவனுக்கு மொழி அல்லது அவனுடைய எந்த தேசத்தை சார்ந்தவன் என்பது அது முக்கியமானதல்ல. தேவன் எல்லா தேசத்தாரையும் ஒன்றாக இணைக்கிறார். எல்லா மொழி பேசுகிறவர்களையும் தேவன் ஒன்றாக இணைக்கிறார். சரியா? தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற முயற்சிக்கும் போது, தேவனுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மத்திய இடத்தை நாம் கொடுக்கும் போது, நமது வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தருகிறார். நமது வாழ்க்கையில் அவர் ஐக்கியத்தை தருகிறார். நமது வாழ்க்கையிலே தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார். ஒரு பரிசுத்தவான் விதமாக கர்த்தருடைய சிலுவையை குறித்து சொன்னார். அதை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சற்று பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லிட்டு பிறகு நான் தமிழில் சொல்கிறேன். The cross of Jesus in any language is taller than the tower. அவன் கட்டினான் பாருங்க கோபுரம். அந்த கோபுரத்தை விட ஆண்டவருடைய சிலுவை எப்படிப்பட்டதா சொல்லுங்களேன். டவர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோபுரம் ஏன் கட்டுறான்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? எங்கேருந்து பார்த்தாலும் என்ன தெரியணும்? அந்த கோபுரம் தெரியணும். தென் மாவட்டங்களில் போனால் நிறைய பார்க்கலாம். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போகும்போதே காமிப்பாங்க. அப்படி பஸ்ஸில் போகும்போது, ரோட்டில் போகும்போது காமிப்பாங்க. அது தெரிந்து பார்த்தியா அந்த 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 கோபுரம் தெரிந்து பாரு, அது பக்கத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது அப்படின்வாங்க. அந்த கோபுரத்து பக்கத்தில் தான் யார் இருக்கிறோம்? எங்கள் தாத்தாவுடைய தாத்தா அந்த ஊருக்காரர் தான் அப்படின்வாங்க. அப்புறம் அடுத்த இது பார்த்தா அந்த கோபுரம் தெரிந்து பாரு, அங்கே தான் வந்து எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கோபுரத்தை வச்சு தான் என்ன பண்ணுறது? அங்கே அடையாளம் பண்ணுறது, ஐடென்டிஃபிகேஷன். அது கட்டினது யார்? அதில் வேறு பெருமையாக சொல்லுவாங்க. அது கட்டினது யார் தெரியுமா? எங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை கட்டினாங்க. என்னமோ இவங்கெல்லாம் ஃபுல்லாக பணம் போட்டு கட்டின மாதிரி. கோபுரத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் என்ன செய்கிறாங்க, அங்கே செலவு பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு என்ன உண்டாக்கும் தெரில. அவர் இறங்கி இன்னும் வரல சரியா.
அவர் பெந்தகோஸ்து நாளில் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிட்டார். அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாபேலில் தாறுமாறாக்கி போட்டவர் பெந்தகோஸ்து நாளில் மொழி பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். அதுக்கு முன்னால் அவங்கள இணைச்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவை. இந்த சிலுவை எப்படிப்பட்டதா, எவன் மனுஷன் கட்டுற எந்த கோபுரத்தை காட்டிலும் இந்த சிலுவை பெருசு. ஏன்னா அவர் சொன்னார், பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்ன பண்ணுங்க, என்னை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி பார்த்தா என்ன பண்ணுவீங்க, பழைப்பீங்க. கோபுரத்தை பார்த்தா பழைப்பு கிடையாதுங்க, இந்த சிலுவையை நோக்கி பார்த்த ஒவ்வொருவனும் பிழைப்பான். வெண்கல சர்ப்பம் மோசையினாலே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது, நோக்கி பார்த்தவன் என்ன ஆயிட்டான், பழைச்சான். அதே தான் சிலுவை. இந்த சிலுவை எந்த ஒரு கோபுரத்தை காட்டிலும் உயரமானது. கர்த்தருடைய the cross of Jesus in any language draws men and women to it under the blessing of God. இந்த சிலுவை எந்த தேசத்தை சார்ந்தவனானாலும் சரி, எந்த மொழி பேசுறவனானாலும் சரி, இத மனுஷனை என்ன பண்ணுது, அந்த சிலுவைக்கு அடியில் அவனை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறது. The third one, the cross of Jesus in any language gives a security beyond this world. கர்த்தருடைய சிலுவை என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் கொடுக்கிற பாதுகாப்பை விட இந்த சிலுவைக்கு அடியில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த பாதுகாவலை சிலுவை தருகிறது. விசுவாசிச்ச ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன், ஆமேன். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த இந்த குழப்பத்தை தீர்க்கதரிசியாகிய செப்பனியா பார்க்குறாரு. என்னடா இது, ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, இந்த குழப்பம் மாறுமா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. என்ன வெளிப்பாடு கொடுக்கிறாரு செப்பனியா? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பாஷையை என்ன பண்ணுவேன் சொல்லுங்களேன், குழப்பத்தின் பாஷையை, தாறுமாறான பாஷையை நான் என்ன பண்ணுவேன், சுத்தமான பாஷையை நான் மாற்றுவேன். செப்பனியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு என்னன்னா, ஒரு நாள் வரப்போகுது ஐயா, அந்த நாளில் அதை தான் இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இவங்க பேசின பாஷை சுத்தமான பாஷை, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷை, நான் அதை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, பத்மு தீவில் யோவான் தரிசனம் பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அந்த கர்த்தர் வானத்தை திறந்து அவருக்கு காமிக்கிறார். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்க வாப்பா, நான் உனக்கு காண்பிக்கிறேன். என்ன காமிச்சாரு? 9-10 வசனங்களை வாசிங்க. 9-10. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாத்திரராக இருக்கிறீர். 24 மூப்பர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே மொழியில தேவரீர் நீர் பாத்திரராய் இருக்கிறீர் என்று அவரை ஆராதிக்கிறதை யோவான் கண்டான். இந்த காலையில் ஒரு கேள்வி, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுண்டா? 120 பேர் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா? Do you have the experience of receiving the Holy Spirit this morning? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை நம்மெல்லாம் எருசலேமுக்கு போகணும் அப்படின்னா எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, செலவு பண்ணிட்டு போய் எருசலேமுக்கு போக முடியாது. ஒரு சிலரால் முடியும். அப்புறம் ஒரு மேல் வீட்டை அவங்க இருந்தாங்க, வேறு மாதிரி ஒரு மேல் வீடு தான் எங்கேயாவது பிடிக்கணும் அப்படின்னா, எங்கேயாவது ஜப கோபுரம் ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்த்து அங்கே போய் புக் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணோம், அந்த மேல் வீட்டு அறையில் 1 வாரம் ஜெபம் பண்ணுறது, இல்லை 2 வாரம் ஜெபம் பண்ணுறது, இல்லை 40 நாள் ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறது, அந்த மாதிரி போகணும். எல்லாராலையும் முடியுமா சொல்லுங்களேன்? முடியாது. உங்களுக்கு தெரியுமா, எருசலேம் தான் உலகத்திலே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ்.
ஒரு பாட்டில் தண்ணி, $1/2 லிட்டர் பாட்டில் தண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், $2, $2 1/2 லிட்டர் தண்ணி. அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, எதை வாங்கி சாப்பிட்டாலும் அவ்வளோ விலை அதிகமான கொடுக்க வேண்டிய ஒரு இடம் அதுதான். ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் எல்லாம். வாடகைக்கு நீங்கள் போய் அங்கே ரூம் எடுத்து நீங்கள் தங்கணும்னா எல்லாராலையும் அது முடியவும் முடியாது. அப்போது இந்த பரிசுத்தாவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க செய்த காரியம் என்ன? அவரை நாம் எந்த இடத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். அன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தரித்திருங்கள். அன்றைக்கு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார், திருத்துவத்தினுடைய 3வது நபர் ஊற்றப்பட்டார். அது வரைக்கும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற இடத்திலே நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் செய்த சில காரியம் என்ன என்பதை நாம் சற்று நினைவு கொள்ளலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? 1:14 அப்போஸ்தலர் சொல்லுது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். ஒருமனப்பட்டு பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன அவசியம் ஐயா? ஒரு மனம் அவசியம். யாருக்கு ஒரு மனம்னா, தனியாக இருக்கிறவனுக்கு ஒரு மனசு தான் இருக்கும். தனியாக இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு மனசு தான் இருக்கும். 4 பேரோட சேர்ந்து இணைந்து இருக்கிறவனுக்கு 4 பேருக்கும் 4 மனசு இருக்கும். அந்த 4 மனசையும் என்ன மனசாக்கணும்? ஒரே மனதாக. அங்கே இருந்தவங்க 120 பேருக்கு என்ன இருந்ததுன்னு கேட்டால், அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். தேவன் எதிர்பார்ப்பது ஒரு இடம் அல்ல, தேவன் எதிர்பார்ப்பது ஒரு ஊர் அல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் பரிசுத்தாவியானவரை தந்து நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் அங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். 2வது அந்த வசனத்தில் தொடர்ந்து நம்ம அந்த 1:14 நம்ம வாசித்தோம். அவர்கள் ஒருமனப்பட்டு எதில் இருந்த என்ன பண்ணாங்களா? அவங்க ஜெபத்தில் இருந்தாங்களா, வேண்டுதலில் இருந்தாங்களா, ஜெபம் பண்ணும். ஒருமனப்படும் போது நிறைய காரியம் நடக்குது பாருங்க. நிறைய பிளான்லாம் வருது. இங்கே ஒரு பிளான் வந்தது 11:1 அதிகாரம் ஆதியாகமத்தில் ஒரு திட்டம் வந்தது. ஒருமனப்பட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்? நமக்கு பேர் உண்டாக்குவோம். ஒருமனப்பட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கோபுரத்தை என்ன பண்ணுவோம்? கட்டுவோம். ஒருமனப்பட்டு நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்த விட்டு யாரும் எங்களை என்ன பண்ண முடியாது, எங்களை கலைக்கவே முடியாது, நாங்களாம் ரொம்ப டைட்டாக இருக்கிறோம், ஒருமனப்பட்டு இருப்போம். குட், தேவைதான். ஆனால் ஒருமனப்பட்டு ஜோமனை பிரயாசப்பட்டு பாருங்க. பாப்பா நம்மளாம் என்ன பண்ணுறோம்? நம்மளாம் சேர்றோம்ல, நம்மளாம் என்ன பண்ணலாம்? இன்னையிலேருந்து கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம்? ஒருமனப்பட்டு சேரும் போதெல்லாம் சொல்லுங்களேன், ஜோம் பண்ணலாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் தலை வலிக்கிறா மாதிரி இருக்குது. வலிக்கலை, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தன் என்ன பண்ணுவான்? மெதுவாக எஸ்கேப் ஆவான். எனக்கு ஒரு வேலை இன்னைக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அது இன்னைக்கு தான் அது முடிக்காட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டம் பாருங்க அப்படின்னு அடுத்தவன் என்ன பண்ணுவான்? கஷ்டம். அது ஒருமனப்பட்டு இருக்கு. பல காரியம் செய்யலாம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கூடும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறது ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் அதெல்லாம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிப்போமே. ஒருமனப்படும் போது ஏதாவது பேசுகிறோம், ஏதாவது ஒரு கெட் டுகெதர் இருக்குது, போகிறோம், லெட்ஸ் ட்ரை டு ப்ரே அட்லீஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேணாம். முதல்ல எதுலேருந்து ஆரம்பிப்போம்? செகண்ட்ஸில் ஆரம்பிப்போம், ஃபியூ மினிட்ஸில் ஆரம்பிப்போம். அப்படி ஒவ்வொருத்தராக ஜெபிக்கிறது. அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. 3வது அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே வாசித்தோம் 24 லூக்கா 24:49 அவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. அப்பா நீங்கள் போகாதீங்கன்னு. அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அது அவர் ஏதோ சொல்லியிருக்காருப்பா, கடைசியாக அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், அதை நம்ம மறந்துடக்கூடாது. லெட்ஸ் பி சீரியஸ் அபவுட் இட். அதை கொஞ்சம் அப்படியே ரொம்ப சீரியஸாக வச்சு என்ன பண்ணுவோம்? நம்ம இருப்போம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். 4வது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இந்த 4ஐயும் நீங்களும் நானும் எங்கேருந்து செஞ்சாலும் நான் சொல்கிறேன், நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ஆமென். நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றதுண்டா? சீஷர்களுக்கு ஒரே குழப்பம். நான் உங்களை விட்டு ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் அதிகாரம் யோவானில் ஆண்டவர் அப்படியே ஆரம்பிக்கிறாரு. உங்கள் இருதயம் ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா, நான் சீக்கிரமாக யார்கிட்ட போகிறேன்? பிதாவிட்ட போகிறேன். போயிட்டு உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்.
இதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஆயத்தப்படுத்திக்கிட்டே வர்றாரு. நான் போவேனே ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போய் யாரை அனுப்புவேன்? உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் எப்படி உங்கள் கூட இருந்தனோ அவர் உங்கள் கூட அப்படியே என்ன பண்ணுவார்? இருப்பார். இயேசு இதெல்லாம் சொல்லிட்டு அவளை உற்சாகப்படுத்தி கொண்டே போகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட தங்கி இருக்கிற ஒரு தேவன் என்பதை அவர்களுக்கு அவர் விளக்கி காண்பித்து கொண்டே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் முதலாவது குழப்பத்தை உண்டு பண்ணின தேவன், தாறுமாறான பாஷைகளை உண்டு பண்ணின தேவன், இப்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அங்கு இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்ப்பதில்லை. 4 விதமான கூட்டத்தின் மத்தியிலே தேவன் கிரியை செய்வதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், 1:8 சொன்னார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? ஆமாம், யூ ஷால் பி மை விட்னஸஸ். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம். இதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை நாம் இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். மறுபடியும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பாபேல் என்றால் தாறுமாறு, பாபேல் என்றால் குழப்பம். இந்த குழப்பத்தில் இருந்தவர்களை ஒரு குடும்பத்துக்குள்ளாக தேவன் கொண்டு வருவதற்கு முதலாவதாக அவர் தமது குமாரனை அனுப்பி அவர்களுக்காக இரத்தம் சிந்தி அவர்களை தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டார். பழைய உடன்படிக்கையை மீறினவர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை தேவன் செய்தார். அந்த புதிய உடன்படிக்கை தான் இரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை, அவரது சொந்த இரத்தத்தினாலான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றவங்கெல்லாம் தேவனுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைங்க. 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் இல்லையா, தேவ பக்தியுள்ள யூதர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது ஒரு கூட்டம் மக்கள் இவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறாங்கன்றாங்க. இன்னொரு கூட்டம் மக்களுக்கு குழப்பம், இவெல்லாம் என்ன போட்டு வந்திருக்கிறான்? டாஸ்மாகில் போயிட்டு வந்திருக்கிறான்ப்பா. எல்லாம் பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு வந்தாலும் உற்சாகமாக வந்திருக்கிறான். வரும்போது என்ன எடுத்துன்னு வந்திருக்கிறான்? அவன் பாட்டிலோடு வந்திருக்கிறான். எல்லாம் பாட்டிலில் போட்டு இப்போ என்ன இருக்கிறானுங்க, ஃபுல்லாக டைட்டாக இருக்கிறானுங்க. ஆனால தான் என்னென்னமோ பாஷை என்ன பண்ணுறானுங்க பார்க்குறீங்கள. எல்லாரும் போட்டானுங்கன்னா இங்கிலீஷ் பேசுவான், சூப்பராக பேசுவான். நீங்கள் தமிழில் பேசினாலும் என்ன தான் பேசுவான், அவன் இங்கிலீஷில் பேசுவான். ஏன்னா உள்ள என்ன இருக்கு? பாட்டில் இருக்கு. இப்படி இவங்களுக்குள்ள குழப்பம். என்னடா அது, ஒரு கூட்டம் சொல்லுது இவன் தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறான், இன்னொரு கூட்டம் சொல்லுது இல்லைப்பா இவெல்லாம் மதுபானத்தால் நிரம்பி இருக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன? பேதுரு எழுந்து பேசுகிறாரு. பேதுரு பேசும்போது முதல் பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கம், பெந்தகோஸ்தே நாளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்களேன்? 3000 பேர். கேட்டவங்களாம் யூதர் அல்லாதவங்களா? யூதர்கள். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறானுங்க? பண்டிகை ஆசரிக்க வந்தவங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை ஆசரிக்க வந்த யூதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 விதமான கூட்டம் சொன்ன பாருங்க. அதில் முதல் கூட்டம் யாருன்னா யூதர்கள். சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். கூடாரத்தை, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் யூதர்கள் நிற்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. யூதர் அல்லாத புற இனத்து மக்கள் அவங்க நிற்கிறதுக்கு பிராகாரத்தில் ஒரு இடம் உண்டு, வராண்டா, வெளிப்பக்கம். அங்கே தான் நிற்கணும். யார்? யூதன் அல்லாதவன். இவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. ஆலயத்தில், ஏரோது கட்டின ஆலயத்தில் 4 இடங்களை அவன் ஒதுக்கி வச்சிருந்தான். There were 4 courts, found in the temple of Herod, temple which was built by Herod. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆசாரியர்களுக்கான ஒரு இடம், the court for the priests. 2வது பெண்களுக்கான ஒரு இடம், அங்கே யார்? பெண்கள் மாத்திரம் இருப்பாங்க, the court for the women. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூயிஷ் மென், ஆண்கள், யூத ஆண்கள், அவங்க அசம்பிள் ஆகிறதுக்கு, கேதர் ஆகிறதுக்கு ஒரு இடம். அப்புறம் புறஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள், அவங்க நிற்கிறதுக்கு ஒரு இடம். சரி, இப்போ அந்த யூதர்கள் எங்கே தான் நிற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவெல்லாம் வெளியே தான், உள்ளே என்ன பண்ண முடியாது, இவன் போக முடியாது. அந்த வெளியே இடத்துல தான் நம்ம பார்க்கணுன்னா இந்த காசுக்காரர் வர்றது போகிறது, வியாபாரம் நடக்கிறது. இயேசுவானவர் 2 முறை சுத்தம் பண்ணார் பாருங்க ஆலயத்தை. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், யோவான்லேயும் வாசிக்கிறோம், அப்படி தானே?
அந்த 2 சுத்திகரிப்புல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் கோட் அங்க யாருன்னா நான் ஜூயிஷ் பீப்புள், யூதர் அல்லாதவர்கள், த சோ கால்டு புற இனத்து மக்கள், அவங்களெல்லாம் அங்கே இருப்பாங்களாம். அங்கே தான் இயேசுநாதர் போய் இது யாருடைய வீடு? என் பிதாவின் வீடு, இது எப்படி ஆக்கிட்டீங்க நீங்கள்? கள்ளர் கோகை ஆக்கிட்டீங்கப்பா அப்படின்னு. அவனுக்கு அதுக்கு மேலே வர்றதுக்கு அலோடு கிடையாது. ஸ்திரீகள் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஆசாரியர்கள் ஒரு பக்கம் இருந்து அவங்களுடைய வேலைகளை செய்வார்கள். சரி, இதே மாதிரி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் பார்த்தா 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. யாருங்க அப்படின்னு பார்த்தா, முதல் குரூப் யாருன்னா த ஜூஸ், யூதர்கள். 2வது ஒரு குரூப் இருக்கு, இவங்க யாருன்னா சமாரியர்கள். 2ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு சுவிசேஷம் போய் சேர்ந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் தாறுமாறாக இருந்தவங்களெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? யூதர்களை கேதர் பண்ணார். 2வது 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் அங்கே சமாரியர்களை குறித்து பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஒரு முறை நான் பேசின ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன். பிலிப்பு கர்த்தர் பயன்படுத்தினார் சமாரியாவில், இல்லையா? அதிகமான ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த காரியம் என்ன? இவங்க தொடர்ந்து வளர வேண்டும் என்பதற்காக தேவன் 2 பேர் அங்கே அனுப்புகிறார். சபை அங்கே அனுப்புகிறது. யார் அனுப்புகிறாங்கன்னா சீமோனையும் யோவானையும் அனுப்புகிறாங்க. வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். கவனிங்க, சமாரியர்கள் யார் அப்படின்னு கேட்டா, சமாரியர்கள் பாதி யூதர்கள். யூதா அவனை ஏத்துக்க மாட்டான். பாதி அசீரியன், பாதி யூதன். இவன் தான் யாரு? சமாரியன். யூதரும் அசீரியரும் சம்பந்தம் கலந்து பிறந்த ஒரு இனம். ஆண்டவர் தாகமா கேட்கிறாரு, போய் தண்ணி கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? ஸ்திரீகிட்ட கேட்கிறார், சமாரிய ஸ்திரீ கிட்ட. அந்த மாதிரி சொல்லிடுச்சு, நீர் யூதனா இருக்க, என்கிட்ட என்ன கேட்கிறீர? தண்ணி கேட்கிறீர. அந்த அளவுக்கு அவர்களுக்கு தீண்டாமை இருந்தது. They were considered to be the outcasts, untouchables. தொடக்கூடாதுப்பா, இவெல்லாம் அசுத்தமானவன். ஏன்னா அவன் he lost the purity of his race. தன்னுடைய இனத்தினுடைய தூய்மையை இழந்தவன். யாரு? சமாரியன். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் எருசலேமில் நின்று விடவில்லை. எருசலேமில் மாத்திரம் பெந்தகோஸ்தே என்ற அனுபவம் நிற்கவில்லை. இந்த அனுபவம் எங்க போச்சுன்னு கேட்டா, அடுத்ததாக இந்த பெந்தகோஸ்தே என்கின்ற அனுபவம் எங்க போச்சு? சமாரியாவுக்கு போச்சு. சமாரியாவுக்கு போச்சு. யார் மூலமா போச்சு அப்படின்னு கேட்டா, இந்த அனுபவத்தை எருசலேமில் பெற்றவர்கள் மூலமாக எங்க போகுது? சத்தமா சொல்லுங்களேன். சமாரியாவுக்கு போகுது. சமாரியாவோடு அது நின்று விடுகிறதா என்று பார்த்தால் அங்கு சமாரியாவோடு அது நிற்கவில்லை. 10ஆம் அதிகாரத்துக்கு போறோம். 10ஆம் அதிகாரத்தில் போனா 3வது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த கூட்டம் என்னன்னு கேட்டா, தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் என்றால் யார்? தேவ பக்தி உள்ளவர்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றின கிரேக்க பின்னணியை உடையவர்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் என்றால் என்ன? மற்ற மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். இவங்க யூத மார்க்கத்தினுடைய எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளுவாங்க, அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் கை கொள்ளுவாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய மாட்டாங்க, விருத்த சேதனம் மாத்திரம் பண்ண மாட்டாங்க. விருத்த சேதனம் மாத்திரம் கிடையாது, மற்ற எல்லாம் ஓகே. எல்லா யூத மார்க்கத்தினுடைய தத்துவங்கள் எங்களுக்கு எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. ஆனால் விருத்த சேதனம் மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:1. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும், தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து. போதையா, தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவன். யாரு? கொர்நெலியு. கொர்நெலியு அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா, ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு. நீ போய் கூப்பிடு. யாரை கூப்பிடு? யோப்பா பட்டணத்தில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்னது? பேதுரு எனப்பட்டவன். அவனை நீ கூப்பிடுப்பா, அவன் உனக்கு சொல்லுவான்.
உடனே இவன் ஆளை அனுப்புகிறான். உடனே பேதுரு வர்றாரு. பேதுரு வந்து அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. 44 வாசிக்கலாமே, 44 48 வரைக்கும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, தம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். You see how the Holy Spirit fell upon the God-fearing people. பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பயந்த ஒரு கூட்டத்தார் மத்தியிலே எவ்விதமாக அவர் பொழிந்தருளினார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவ பக்தி உள்ளவர்கள். முதலாவது சொன்ன ஒரு கூட்டம் யாரு? யூதர்கள். ரெண்டாவது ஒரு கூட்டம் யாரு? சமாரியர். மூன்றாவது ஒரு கூட்டம் யாரு? தேவ பக்தி. கொர்நேலியுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஊற்றப்படுகிறார். மக்கள் பாஷைகளை பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஞானஸ்தானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான்காவது ஒரு கூட்டம் மக்கள் உண்டு. இவங்க யாருன்னு கேட்டால், இவங்க தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்கள், தேவ பயம் இல்லாத புற இனத்து மக்கள். புற இனத்து மக்கள். 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மன்னிக்கவும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, இந்த தேவ பக்தி இல்லாத புற இனத்து மக்களை யூதர்கள் எப்படி நம்ம பார்த்தாங்கன்னு கேட்டால், இவன்லாம் பரதேசி அப்படின்னாங்க. யார் இவன்? யூதனுடைய பார்வையில் இவன் யாரு? பரதேசி. இவன் எதுக்குமே யாரை பார்த்து பரதேசின்னு தெரியுமா? புரியுது இல்லையா? அப்படிதான் அவனை வச்சிருந்தான். இவன் ஒரு பரதேசி பையன்டா. யாரு? தேவனை அறியாதவன். அவனுக்கு போக்கு இடம் இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை, இந்த புதிய உடன்படிக்கைக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. எபேசு பட்டணத்து மக்கள். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் எபேசுவில் யாரோட போராடினேன்? துஷ்ட மிருகங்களோடு கூட என்ன பண்ண? போராடினேன். ஏன்னு கேட்டா, எபேசு பட்டணத்தில் தியானால் தான் யாரு? பெரியவள் என்று கத்துனாங்க. அங்கெல்லாம் எபேசு பட்டணத்தில் உள்ள தியானால் தான் பெரியவள். நீ என்னப்பா ஒரு பெரிய ஆண்டவரை பற்றி சொல்ல வந்துட்டியே? எங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறது. தேவனை அறியாதவர்கள், புற இனத்து மக்கள். இவங்க மத்தியில் பவுல் வந்து ஊழியம் செய்கிறாரு. சுருக்கமாக நான் சொல்கிறேன். மொத்தம் இவங்க 12 பேர் தான். அந்த பட்டணத்தில் மொத்தம் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேருக்கு மத்தியில் ஊழியம் செய்யும்போது என்ன நடந்தது வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் யார் மத்தியில் கூட ஊற்றப்பட்டார் என்றால், இந்த புற இனத்து தேவனை அறியாத எபேசு பட்டணத்து புற இனத்து மக்கள் மத்தியிலும் யார் ஊற்றப்பட்டது? சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சேம், காம், யாவேத். ஞாபகம் இருக்கா? யாருடைய பிள்ளைங்க? நோவாவுடைய பிள்ளைங்க. இந்த நோவாவுடைய பிள்ளைகளுக்கும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கும் என்னையா சம்பந்தம்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலையும் என்ன ஆயிட்டான்? எல்லாம் குழப்பத்தில் போய் வெளியே போயிட்டான். தாறுமாறு பாஷை தாறுமாறாகி குழம்பி போயிட்டான். நீங்கள் அதை 11ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சேமுடைய வம்சத்தில் வர்றவன் தான் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தில் வர்றவங்க தான் யாரு? ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுடைய 11 குமாரர். இவங்க தான் யாரு?
இஸ்ரவேலர். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா யூதர். இந்த யூதர் எந்த அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க? எந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க? சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சேமுடைய வம்ச வழியில் வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மொழி தாறுமாறா போச்சு. எங்க? பாபேல்ல. ஆனா இவங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இணைத்து, ஆமென், 2ஆம் அதிகாரத்தில். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், சமாரியர் என்றவங்களும் பாதி யூதர்கள். ஒரு விதத்தில் அவங்க புற இனத்து மக்களாக இருந்தாலும் அவர்கள் யூதர் தான். சரி, காமுடைய குமாரர் யாருங்க? இந்த காமுடைய குமாரர் யாருக்கு அது சுவிசேஷம் போச்சா அப்படின்னு பார்த்தா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பிலிப்பை பார்த்து, எப்பா நீ புறப்பட்டு போப்பா, காசாக்கு போப்பான்றாரு. அப்படியே அவன் போகும்போது ஒருத்தன் ரதத்தில் போயிட்டு இருக்கிறான். அவன் கையில் என்ன இருக்கு? ஆமாம், வேத புத்தகம் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன சுருளை படிச்சுக்கிட்டே போகிறான். ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், நீ போய் யாரோட சேர்ந்துக்கோ? அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ. அப்படியே போய் ரதத்தில் சேர்ந்துக்கிட்டே போகிறான். போனால் அவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? எத்தியோப்பியாவை சேர்ந்தவன். இருக்கா இல்லையா? எத்தியோப்பியாவை சேர்ந்தவன். எத்தியோப்பியா மந்திரியினுடைய அவன்கிட்ட இருக்கிறவன். இவனுக்கு சுவிசேஷம் போச்சு. யார் மூலமாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா பிலிப்பு மூலமாக போச்சு. இவன் யாருடைய சந்ததி? கானான் கருமையாக இருக்கிறவன். சரியா? கானான்றவன் தான். இவன் யாரு? காமுடைய வம்ச வழியை சார்ந்தவன், எத்தியோப்பியன். அவனுக்கு சுவிசேஷம் போச்சா அப்படின்னு கேட்டா சுவிசேஷம் போச்சு. அவனும் இந்த குடும்பத்திலே இணைக்கப்படுகிறான். 3வது நம்ம பார்க்குறோம் யாபேத். யாபேத் இல்லையா? இந்த யாபேத்தினுடைய வம்ச வழி யாருன்னு கேட்டால் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவின் பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்க யாபேத். இந்த கிழக்கு ஐரோப்பா பகுதிகளில் வரக்கூடிய பட்டணத்தில் ஒன்று தான் இந்த கிழக்கு ஆசியாவில் ஐரோப்பாவினுடைய அந்த அந்த எல்லை பகுதிகளில் வரக்கூடிய இடத்துல தான் ஒன்று எபேசு. இந்த எபேசில் புற இனத்து மக்கள் வசிக்கின்றவர் பகுதி. அங்கேயும் சுவிசேஷம் போச்சு. அங்கேயும் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க. குழப்பம் அங்கேயோடு நிற்கலை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால குடும்பத்தின் அங்கத்தினர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். குழப்பத்தை குடும்பமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குழப்பங்களை மாற்றி குடும்பத்தின் அங்கத்தினர்களாக ஐக்கியத்தில் கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். கண்ணை மூடி நாம் ஜெபிப்போம். பவுல் சொல்லும்போது சொல்றாரு 1 கொரிந்தியர் 12:12 கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், ஒரே ஆவியினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஒரே குடும்பத்துக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். மொழி வித்தியாசங்கள் இல்லை, பிராந்திய வித்தியாசங்கள் இல்லை, ஜாதி வித்தியாசங்கள் இல்லை. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய குடும்பமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் பெந்தெகோஸ்தே நாளிலே சீஷர்கள், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் அதன் பிறகு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுண்டா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுண்டா? இல்லாவிட்டால் அன்றைக்கு அவர்கள் கூடி ஜெபித்தது போல இன்றைக்கு நாம் கூடி ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை நாங்கள் பெற விரும்புகிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற விரும்புகிறோம், எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், ஆளுகை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.